இன்னைக்கு நம்ம பன்னீர் டிக்கா ட்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் வந்து நல்லா கியூபாக இது பண்ணது 1/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். கொடமிளகா நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் 2 கலர்லேயும் அரை மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், தயிர் நல்லா கெட்டியாக இருக்க தயிர் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் ஒரு அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன். நீங்கள் வேறு ஏதாவது மசால் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சக்தி மசாலா பிரியாணி மசாலா கொஞ்சமாக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதோட நான் லெமன் ஒரு அரை லெமன் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நீங்கள் இப்போ பேலியோ டயட்டில் இருக்கவங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் அது மேலே. அப்படி இல்லாதவங்க நீங்கள் நார்மல் இதில் இருக்கவங்க நீங்கள் நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் ஃபஸ்ட்டு தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வச்சுருக்க மசால் தூள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், கொடமிளகா, உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பவுலில் இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் நேரம் அந்த நல்லா அந்த பன்னீரில் நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். அந்த தயிர், அந்த மசால் தூள், அந்த கொடமிளகா, வெங்காயம் எல்லாத்துலேயுமே அது நல்லா மேரினேட் ஆகணும். அதனால் நல்லா கையை வச்சு நல்லா அந்த பன்னீர்லலாம் அந்த மசால் தூள், உப்பு, லெமன் ஜூஸ் எல்லாமே நல்லா படுற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். பிசைஞ்சு பார்த்துட்டு லைட்டாக உங்களுக்கு உப்பு வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்கூவரில் 1 பன்னீர், ஒரு வெங்காயம் ப்ளஸ் ஸ்லைஸ், ஒரு கேப்சிகம் அப்படின்னு போட்டு லைனா ஒவ்வொன்றா மாற்றி நீங்கள் சொருவிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் சொருவிக்கலாம். இதோட நீங்கள் வேறு காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க 220 டிகிரி சென்டிகிரேட்டில். இப்போ இதை அப்படியே சொருவி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓவன் நல்லா ப்ரீ ஹீட் முடிஞ்சோடனே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் அலுமினியம் ஃபாயில் போட்டு இதை லைனாக அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுக்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா இது நம்ம இதில் எதுவுமே நம்ம இது வரைக்கும் ஆயில் யூஸ் பண்ணல. அதனால் என்ன பண்ண போகிறோம், இது மேலே அப்படியே லைட்டாக ஒரு ஸ்பூனில் அப்படியே பரவுற மாதிரி நம்ம ஆயில் மேலே எல்லா சைடும் பரவுற மாதிரி விட்டுறணும். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் 220 டிகிரி சென்டிகிரேட்டில் 25 மினிட்ஸ் இது நான் பேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்மளுக்கு பன்னீர் டிக்கா ட்ரை ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.